அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 10, 2025 சித்திரை 27ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை. நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும், நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இப்போது இந்த ஆரோக்கிய குறிப்பானது நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பற்றியதாக இருக்கும். ஆக நீங்கள் உள்ளுறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உள்ளுறுப்புகளுக்கு நன்றி சொல்லுவோம் அல்லவா? அதுபோல் அவங்க உங்களை அழைத்துட்டு போகும்போது, அதாவது ஒவ்வொரு உள்ளுறுப்பாக அவர்கள் சொல்ல சொல்ல நீங்கள் உங்களுடைய உள்ளுறுப்பை நீங்கள் அகத்தின் வழியாக பாருங்கள், உங்களுடைய அகக்கண் வழியாக பாருங்கள். பார்த்து அந்த உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை அவர்கள் சொல்ல சொல்ல நீங்கள் அது எவ்வாறாக செயல்படுகிறது என்பதையும் கூடுதலாக கவனியுங்கள். அதே போல் நாம் என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறதையும், என்ன வகையான உணவுகளில் நம்ம தவறு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சுட்டி காட்டுவாங்க. ஸோ அதுபோல் இனி நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி சொல்லி நீங்கள் தொடர்ந்து இப்போ அந்த ஆடியோவை கேட்கலாம். வாங்க இப்போ அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். உடல் உறுப்புகள் கண்டு அஞ்சும் உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா 30 வயசையே தாண்டாது. நாம் தினமும் உட்கொள்ளும் உணவுகள் உடலின் உறுப்புகளுக்கு பல வகையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக சில உணவுகள் முக்கிய உறுப்புகளின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடியவை. எந்த உணவுகள் எவ்வாறு உடலின் உறுப்புகளை பாதிக்கின்றன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். சிறுநீரகம். சிறுநீரகம் உடலில் உள்ள கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் முக்கிய அங்கமாகும். அதிகமாக மாசுபட்ட உணவுகள் மற்றும் உப்பு அதிகமுள்ள உணவுகள் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கின்றன. தொடர்ந்து இவை உட்கொள்ளப்படும் போது சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கிறது. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பானங்கள் சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. வயிறு.
வயிறு செரிமான செயல்முறையை கவனிக்கும் முக்கிய உறுப்பாகும். அதிகமான எண்ணெய், மசாலா மற்றும் செயற்கை ரசாயனங்கள் கலந்த உணவுகள் வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்யும். இது செரிமான கோளாறுகள், அமில கொழைப்பு மற்றும் அல்சர் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். நுரையீரல் நுரையீரல் சுவாச முறையை நிர்வகிக்கின்றது. புகைப்பிடித்தல் மற்றும் காற்று மாசு நுரையீரலை பாதிக்கின்றன. இதனால் ஆஸ்துமா, காசநோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கிறது. மேலும் எண்ணெயில் வறுத்த உணவுகளும் நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கல்லீரல் உடலில் டாக்சின்களை நீக்கி உடல் சத்துக்களை சேமிக்கும் முக்கிய உறுப்பாகும். மது மற்றும் சிற்றுண்டி உணவுகள் கல்லீரலை அதிகமாக பாதிக்கின்றன. இதனால் கல்லீரல் கொழுப்பு, கல்லீரல் செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதயம் உடலில் இரத்த ஓட்டத்தை சரியாக பரப்பும் முக்கிய அங்கம். கொழுப்பு மற்றும் உப்பு அதிகமுள்ள உணவுகள் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும். இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்க்கு இது வழிவகுக்கும். கணை உடலில் இன்சுலின் சுரக்கின்ற முக்கிய உறுப்பாகும். சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் செயற்கை இனிப்புகள் கணையின் செயல்பாட்டை பாதிக்கின்றன. இது டைப் 2 சர்க்கரை நோய்க்கு காரணமாகிறது. கண்கள் ஒளியை உணர்ந்து பார்வையை வழங்குகின்றன. அதிகமாக டிவி, ஸ்மார்ட் போன் மற்றும் கம்ப்யூட்டர் பயன்பாடு கண்களுக்கு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது கண் ஒளி மங்குதல், கண் காய்ச்சல் மற்றும் கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். நம் உடலின் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுத்து செயற்கை மற்றும் மாசுபட்ட உணவுகளை தவிர்ப்பது அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைதான் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் வழிவகுக்கும். நன்றி அம்மா. சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட அந்த ஆரோக்கிய குறிப்பானது நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறாக செயல்படுகிறது அப்படிங்கிறதையும், அதற்கு நாம் எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இன்றைய ஆடியோ நமக்கு அமைந்திருந்தது. அந்த ஆடியோவை வழங்கிய சகோதரிக்கு, அதாவது குரல் கொடுத்த அந்த சகோதரிக்கு நம்மளுடைய நன்றிகளை சொல்லி, அவங்க ஒவ்வொரு உள்ளுறுப்பாக சொன்னாங்க. முதல் உள்ளுறுப்பாக அவர்கள் குறிப்பிட்டது அப்படிங்கிறது சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு வழிவகையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. இந்த உறுப்புக்கு நாம் எந்த வகையான தீங்கு விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாசுபட்ட உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே போல் இந்த குளிர்பானங்கள், ரசாயன குளிர்பானங்கள், பிளாஸ்டிக்கில் அடைச்சி வரக்கூடிய குளிர்பானங்கள், இந்த மாதிரியான வகைகள், நீர்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் உப்பு அதிகமாக உள்ள பொருட்கள். ஸோ நம்ம நிறைய நேரங்களில் சுவை நாக்குக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சில நபர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இவைகள் எல்லாம் நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு பொருட்கள் அப்படிங்கிறத அந்த சகோதரி விளக்கமாக சொன்னாங்க. ஸோ நாம் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா இந்த கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய நேரங்களில் எது தேவை எது தேவையில்லைங்கிறத கூட மக்களுக்கு புரியாமல் உணவுகளை வாய்க்காக ருசிக்காக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அது நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பாதிக்கும் அப்படிங்கிறத எண்ணி இந்த மாதிரியான குளிர்பானங்கள், இந்த மாதிரியான சோடா, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஸோ உப்பு கலந்த நீர், உப்பு அதிகமாக எடுத்துக்கொள்வது, இவைகளெல்லாம் நம்மளுடைய சிறுநீரகங்கள் உப்பு கல் உருவாகுதல், சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரிலாம் நடைபெறும் அப்படிங்கிறத முதல்ல சிறுநீரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சொல்கிறாங்க. அடுத்ததாக வயிறை குறிப்பிட்டாங்க. வயிறு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இறைப்பை, அது அற்புதமான இறைவனுடைய பையின்னு கூட சொல்லலாம். நாம் எத்தனையோ வகையான உணவுகளை விதவிதமாக நம்ம அதை பாதி மெல்லாமல் எப்படியோ உணவை கொடுக்குறோம். ஆனால் அந்த வயிறு அதையெல்லாம் அற்புதமாக செரிமானம் செய்கிறது, நம்மளை அற்புதமாக பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலக்கெடு அப்படின்னு ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்போது நம்ம தவறுகளை கூட மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிகப்படியான எண்ணெய் உணவுகள், மசாலா உணவுகள், இவைகள் வயிற்றை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் நம்மளுடைய உணவு வகைகளில் மசாலா, உப்பு பார்த்தோம், இப்போது காரம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள். இவை நாம் நிறைய நேரங்களில் மீண்டும் மீண்டும் எல்லாரும் செய்கிறது அப்படிங்கிறது
நம்மளுடைய நாக்குக்கும் நம்மளுடைய வாய்க்கும் சுவையை தரணும், ருசியை தரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி காரசாரமான உணவுகள் தான் அதிகமாக மக்களால் விரும்பப்படுகிறது அப்படின்றது ஆய்வறிக்கை சொல்கிறது. குழந்தைகள் முக்கியமாக இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கார உணவுகளை அதிகமாக விரும்புகிறார்கள். அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அது நம்மளுடைய வயிற்றுக்கு செய்யக்கூடிய துரோகம். பிறருடைய வயிற்றுக்கே துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய வயிற்றுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு நாம் நம்மளுடைய உணவுகளில் அந்த எண்ணெய் பொருட்கள் அப்படிங்கிறதும் எண்ணெயில் செய்த பொருட்கள் அதுபோக மசாலா ஐட்டம் அதிகமாக உள்ள பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும். இது நம்மளுக்கு வயிற்றை நாம் பாதுகாப்பதற்கு, ஏன்னா அவங்க சொன்னாங்க அல்சர்லேருந்து பல்வேறு வகையான அப்பண்டிஸ் வரை பல்வேறு வகையான நோய்கள் வருவதற்கு இது ஒரு காரணியாக அமைகிறது. ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் கார வகைகள் அப்படிங்கிறது அளவோடும் எண்ணெயில் செய்த பொருட்கள் அப்படிங்கிறது அளவோடும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு வயிறை பற்றி சொன்னாங்க. அடுத்ததாக அவங்க நுரையீரல் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. நுரையீரல் அப்படின்னா அது நம்மளுடைய சுவாசம் சம்மந்தப்பட்டது. அப்போது அந்த சுவாசத்தில் நாம் இன்றைக்கி நிறைய புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களை பார்க்குறோம். இவர்களுடைய நுரையீரல் எவ்வளவு பாடுபடும் அப்படிங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருப்போம். அப்போது அந்த புகைப்பிடிக்கக்கூடிய நபர்கள், அந்த புகைப்பிடிப்பவர்களோடு ஈர்க்கக்கூடிய நபர்கள், இப்போது நமக்கு நம்மளுடைய நண்பர்களோ உறவுகளோ யாரோ ஒரு நபர் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருப்பாங்க. அவங்களோட நம்ம பயணிக்கும் பொழுது, நம்ம அவங்களோட இருக்கும் பொழுது நாமும் அதை சுவாசிப்பது போல் மாறிடும். அப்போ அவர்களை விட நமக்கு அதிக தீங்கு அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஸோ புகைப்பிடித்தல் அப்படிங்கிறதும் மாசு அதிகமாக உள்ள காற்று, இது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசு அதிகமாக உள்ள காற்று அப்படிங்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் இந்த மாசு அதிகமாக இருக்கிறது. குறிப்பிட்டு தமிழகத்தில் சொல்லணும் அப்படின்னா மாசு குறைவான ஒரு நகரம் அப்படின்னா அது ராமநாதபுரம். அதுதான் நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாசு நிறைந்த காற்று அதை இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன வழிவகை செய்யணும்னா, நம்மளை சுற்றி நல்ல மரங்களை நம்ம வளர்க்க வேண்டும். இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற காங்கிரீட் காடுகளாக இன்றைக்கி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அழகிய பல மரங்களை நடணும். அதன் வாயிலாக இந்த மாசை நம்ம குறைக்க முடியும். அதே போல் கூடுமான வரை நாம் மாசை உருவாக்காமல் இருக்கணும். ஸோ இதை எல்லாருமே ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு, நுரையீரலுக்கு முக்கியமாக உள்ள நோய்கள் சொன்னாங்க. ஆஸ்துமா, காசநோய் இவைகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புற்றுநோய் கூட வரும் அப்படிங்கிறதாக எண்ணெய் பொருட்களை, எண்ணெயில் செய்த உணவுகளை தவிர்க்கணும். இது நம்ம நுரையீரலுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். காற்று மாசு இல்லாமல் இருக்கணும். எண்ணெய் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நம்மளுடைய நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறத சொன்னாங்க. தொடர்ந்து கல்லீரல் சொன்னாங்க. கல்லீரல் உடலில் வரக்கூடிய டாக்ஸின்களை நீக்கக்கூடியது, சத்துக்களை சேமிக்கக்கூடியது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. இந்த கல்லீரலானது மது மற்றும் சிற்றுண்டி ஸ்நாக்ஸில் பாதிக்கப்படுகிறது. நம்ம பல முறை சொல்லியிருப்போம். மது பிரியர்கள்லாம் அன்றைக்கி கூட கேலியாக சொன்னேன். ஸோ இந்த மது குடிப்பதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக சந்திப்பது இந்த கல்லீரல் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ நாம் மது குடிக்கலை அப்படின்னாலும் நாம் எல்லாருமே அந்த சிற்றுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸில் எல்லாருமே அடிமைகளாக இருப்போம். ஸோ ஸ்நாக்ஸில் குறைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரலை பாதிக்காமல் இருப்பதற்கு அற்புதமான வழிவகை அப்படிங்கிறத சொன்னாங்க. கல்லீரல் கொழுப்பாகட்டும், கல்லீரல் செயலிழப்பாகட்டும்னு பல பிரச்சனைகள், நோய்கள் வரும். ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த நொறுக்கு தீனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கல்லீரலுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத சொன்னாங்க. தொடர்ந்து நமது இதயத்தை குறிப்பிட்டார்கள். இதயம் அப்படிங்கிறது இரத்தத்தை நம்மளுடைய உடல் முழுவதும் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. இந்த உறுப்புக்கு நாம் என்ன வகையான உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அறவே நீக்க வேண்டும் அப்படின்னா, கொழுப்புள்ள உணவுகள், உப்பு அதிகம் உள்ள உணவுகள், இவைகளை நம்ம முடிந்த மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். அந்த கொழுப்புள்ள உணவுகள், உப்பு அதிகமுள்ள உணவுகள் நம்மளுடைய இதயத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதயம் பாதித்தால் என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் எல்லாருமே அறிவோம். தொடர்ந்து அவர்கள் கணையத்தை குறிப்பிட்டார்கள்.
கணையத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய உடலில் சரி விகிதத்தில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உள்ளுறுப்பு தான் நம்மளுடைய கணையம். இந்த கணையம் சுரக்கக்கூடிய நீரானது தான் நம்மளுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருப்போம். அதற்கு நாம் சரியாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னா சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை நம்ம வந்து குறைத்து கொள்ள வேண்டும். இனிப்பு சுவை அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய நாக்கிலே எடுக்கக்கூடிய முயற்சியில் நம்ம இருக்கணும். அதன் பிறகு தான் உணவானது அங்கே உள்ளே செல்லணும். அப்போது சர்க்கரையை முடிந்த மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். அதே போல் செயற்கை இனிப்புகள் இவைகளை வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. செயற்கை இனிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் அதுதான் கலக்கப்படுகிறது. நேரடியாக நம்மளுடைய நாட்டு சர்க்கரையோ தேனோ கருப்பட்டியோ இது கலந்த சர்க்கரையே இனிப்பே இல்லை. இன்றைக்கி சேர்க்கப்படக்கூடிய இனிப்புகள் அத்தனையுமே வந்து செயற்கை இனிப்புகளாக இருக்குது. இதுவும் நம்மளுடைய கணையத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போது உள்ளுறுப்புகளை சொன்னவங்க ஒரு விஷயத்தை வெளியுறுப்பை சொன்னாங்க. கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த கண்ணானது இன்றைக்கி வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது வந்து நம்ம டிவி பார்ப்பதாகட்டும், கம்ப்யூட்டர் பார்ப்பதாகட்டும், ஏன் எல்லாரும் பொழுதோடு பார்க்கக்கூடிய மொபைல் ஃபோன் ஆகட்டும், இவைகளின் வாயிலாக அந்த கண் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அந்த சகோதரி அழகாக சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு அத்தியாவசியமானதுலாம் நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த உள்ளுறுப்புகளை நம்ம பாதுகாக்கணும். நம்ம டைகர் கிளப்பில் உள்ளவங்க எல்லாருமே நன்றி சொல்லுவோம். நித்தம் அஃப்ரமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த உள்ளுறுப்புகள் பாதிக்காத வண்ணம் அவைகளுக்கு தேவையில்லாத உணவுகள் எது அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டு அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதாவது தேவையான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையற்ற உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவைகளையெல்லாம் நம்ம வந்து நீக்கி பழகணும். இப்படி செய்தோமானால் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பலம் அடையும். அதனால் அவங்க சொன்னது போல் என்றும் இளமையாக 30 வயதை தாண்டாமலே நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆடியோவுடைய தொடக்கத்திலேயே அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் எல்லாரும் இன்றிலிருந்து எண்ணெய் அதிகம் உள்ள பொருட்கள், கொழுப்பு அதிகம் உள்ள பொருட்கள், உப்பு அதிகம் உள்ள பொருட்கள், இனிப்புகள், செயற்கை இனிப்புகள், கூடுதலாக இந்த திரை, அதாவது அது டிவியோ கம்ப்யூட்டரோ மொபைல் ஃபோனோ இவைகளில் உள்ள அந்த ஒளியை உள்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கூடுமான வரை குறைத்து கொள்ள வேண்டும். அதை ஒரு சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டும். ருசி சுவை அப்படிங்கிறது நம்மளுடைய நாக்கில், நம்மளுடைய வாயில் அது கரைந்து விட வேண்டும். அதை விடுத்து நம்ம வந்து காரஞ்சாரமாக சாப்பிடணும், நம்ம வந்து மசாலா வகையாக சாப்பிடணும், எண்ணெய் வகையாக சாப்பிடணும், உப்பு வகையாக சாப்பிடணும், இனிப்பு வகையாக சாப்பிடணும் அப்படின்னா அது நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பாதிக்குங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்து நாம் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகும். நீர் அப்படிங்கிறத நாம் பலமுறை எடுத்து சொல்லியிருப்போம். அந்த இடைவேளையில் மட்டும்தான் நின்ற நிலையில் பருகணும். மற்ற எல்லா நேரங்களையும் நாம் வந்து அமர்ந்து தான் பருகணும். இதை வந்து ஒரு பழக்கமாகவே நீங்கள் மாற்றிக்கிறணும். நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். டைகர் கிளப்பில் பயணிக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய கேம்புகளுக்கெல்லாம் வரும்பொழுது மறந்தும் அவங்க வந்து நின்ற நிலையில் பருகி பார்த்துருக்கேன், கவனிச்சிருக்கேன். ஆனால் இதை வந்து ஒரு பழக்கமாக மாற்றுங்க. நீங்கள் வந்து சூழ்நிலை அப்படிங்கிறத காரணம் காட்டி நீங்கள் உங்களுடைய உடலை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு கவனம் இருக்கணும். நம்ம வந்து நீர் பருகிறோம், அப்போ நீர் பருக போகிறோம், நம்ம வந்து நமக்கு தேவையான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அமர்ந்து நம்ம வந்து நீர் பருகணும். தண்ணி தானங்க, தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் ஒரு இடத்த தேர்வு செய்ய முடியுமான்னா நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை நீங்கள் கவனிங்க. இந்த உள்ளுறுப்புகள் அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது.
உலகத்தில் மற்ற எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை கூட இன்றைக்கி நிறைய பேர் விலை கொடுத்து வாங்கிடலாம்னு எண்ணலாம். ஆனால் நாம் எவ்வளவு தான் விலை கொடுத்து வாங்கினால் கூட நம்மளுடைய உடல் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் ஒவ்வாமை அப்படிங்கிறதுல ஏற்றுக்கொள்ளாது. சில நேரங்களில் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்தை வந்து உடல் வந்து எதிர்க்கும். வேணாம், இது என்னுடைய உறுப்பே இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும். ஆனால் அதை வந்து அவங்க வந்து நிறைய மருந்துகளை கொடுத்து அதை மயக்கி அதை ஏற்றுக்கொள்ள வைப்பார்கள். அதை நம்ம ஒரு நாளைக்கு அந்த மாற்று உறுப்புகள் பொருத்துதல் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது. அந்த விலை மதிப்பற்ற அந்த உள்ளுறுப்புகளுக்கு நாம் வந்து நீர் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த நீரை வந்து நம்ம நீரை வந்து பிரசாதமாக நம்ம வழங்கணும். ஸோ நாம் நீர் தானே பருகிறோம்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் அமர்ந்து நிதானமாக, நீங்கள் பூஜை அறையில் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக பார்த்து பார்த்து செய்வீர்களோ அதுபோல் நீங்கள் உணவருந்தும் பொழுது செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி, இப்போ நீங்கள் தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதலாவதாக தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதை நீங்கள் அனுப்பிச்சிட்டேங்கிறதோட கூடுதலாக நீங்கள் உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளையும் சேர்த்து எழுதணும். அதுதான் உங்களையும் உற்சாகப்படுத்தும், என்னையும் உற்சாகப்படுத்தும். ஸோ இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த உள்ளுறுப்பு பயணம் அப்படிங்கிறதுல சில பல உள்ளுறுப்புகளை வந்து அந்த சகோதரி சொன்னாங்க. இன்னும் நம்ம வந்து நாம் உள்முகமாக நித்தம் பயணிப்போம் அல்லவா? அப்படி பார்க்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளில் எவைகளை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு அவைகளை நீங்கள் இப்பொழுது பட்டியலிடுங்கள். இப்போது அவங்க வந்து நம்மளுடைய நுரையீரல் சொன்னாங்க, கல்லீரல் சொன்னாங்க, வயிறு சொன்னாங்க, கணையம் சொன்னாங்க, இதயம் சொன்னாங்க, சிறுநீரகம் சொன்னாங்க இல்லையா? இன்னும் எவைகளை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பட்டியலிட்டு அவைகளுக்கு இப்போ நன்றி சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா நான் ஏற்கனவே நன்றி சொல்லிட்டேன். அவங்களுடைய பயணத்தில் மீதி இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை நினைவூட்டி எதையெல்லாம் விட்டாங்க அப்படிங்கிறத எழுதி அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அதுதான் நம்மளுடைய இரண்டாவது கேள்வி. அவர்கள் குறிப்பிட்ட உள்ளுறுப்புகள் போக மீதி இருக்கக்கூடிய நாம் நித்தம் பார்க்கக்கூடிய, நித்தம் நன்றி சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகள் எவைகள் என்பதை பட்டியலிட்டு அவைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். இதுதான் இரண்டாவது கேள்வி. நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணும்போது எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க, எந்தெந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் உண்டு, அவைகளை நாம் வந்து எதையெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க அதையெல்லாம் குறிப்பிட்டு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உள்முகமாக பார்த்து எழுதுங்க. இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த அற்புதமான ஸ்லோகனை நீங்கள் ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். மீண்டும் நிறைய பேர் இன்னும் அதை பிழையாக எழுதுறீங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நம்ம இது நாள் வரை சொல்லி கொண்டு வந்தது பிழை என்று நமக்கு தெரிந்து விட்டது. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம மாற்றிட்டோம். கடந்த சித்திரை 1 நம்ம வந்து மாற்றிட்டோம். மீண்டும் இன்னும் நிறைய சகோதரிகள் அவர்கள் பழையபடியவே வந்து எழுதுகிறார்கள், உச்சரிக்கிறார்கள். அதை மாற்றுங்க. அதற்காக நித்தம் நான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறேன். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய வெற்றி ஸ்லோகனாக எழுத உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி, எழுதியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸில் உள்ளவங்க வாங்க, நமக்கான அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும்
பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான நகைச்சுவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் வழங்கிய அந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அரசு பள்ளி ஆசிரியர்கள் இங்கே இருக்கீங்களா? யாராவது அரசு பள்ளிக்கூடத்தில் படுற ஒரு கஷ்டம் உலகத்திலே இருக்காது சார். எவ்வளோ பட்டிருப்போம். நான் ஒன்று சொன்னால் அவன் ஒரு அர்த்தம் இருப்பான் சார். 4/8/72 முத ஜாயின் பண்ணிவிட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு பஸ்ஸு வருது சார். இந்த முத நாள் வரைக்கும் நான் ஓடி போய் ஏறலாம். பசங்க ஓடும்போது நானும் ஓடலாமா? நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பான். அதனால் இவன்லாம் போன பிறகு நான் கடைசியில் பஸ்ஸில் ஏறுறேன். எல்லாம் எங்கள் கிளாஸில் படிச்சது பூரா உக்காந்துங்குது. என்னை பார்த்துட்டு அவன் நிமிந்து பார்த்துட்டு உக்காந்துங்கிறான் சார். அவன் எழுந்திரிப்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் எழுந்திரிக்கல சார். ஆனால் அவன் பக்கத்தில் இருந்த பக்கத்து ஸ்கூல் வேறு ஸ்கூல் பையன் அவன் ஃப்ரெண்டு போல தான் உக்காந்துன்னு, யாரா அவர் உன்னையே பார்க்குறாரு, அவர் தான்டா எனக்கு புதுசாக வந்துக்கிற தமிழ்வாதியாருன்னு. அவரை உட்கார வச்சுட்டு நீ நிற்கணும் இல்லையான்னு. அப்படிலாம் செய்ய மாட்டேனா நான். காலையில் தாண்டா அவர் கிளாஸில் சொன்னார், அவன் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னார். நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவருடைய குறிக்கோளுக்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாதுடா. அவர் லட்சியம்டா அதுன்னா. அப்போ தான் நான் நினச்சிக்கினேன், அடாடா நாம் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று நினைப்பான் போல இருக்கு. ரொம்ப பயங்கரம் சார் உலகம். அதனால தான் நான் சொல்கிறது, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா. யார் எங்கேருந்து எதை பேசினாலும் சந்தோஷமாக அது வரவேற்குங்களேன். நம்ம மனசு மன அழுத்தத்துக்கு போகவே போகாது. யாரை பார்த்தாலும் மன அழுத்தம்ன்றான். யார்கிட்ட இல்லை சார். அன்றைக்கி கூட ஒரு காரில் போன அவன் வீட்டுக்காரன் ஃபோன் அடிக்கிறான் சார் ஒய்ஃபுக்கு. அம்மா இங்கே பாதியா ஒரு அநியாயம் நடந்து போச்சு. என்னையா சீக்கிரம் சொல்லு. என்ன? ஐயோ கிளச்சை காணோம், பிரேக்கை காணோம், ஸ்டேரிங்கை காணோம். என்ன பண்ணுறேன்? எவனோ தூக்கி போட்டான். தண்ணி போட்டுக்கிறியா? லேசாக தான் போட்டேன். பின் சீட்டில் உக்காந்துன்னு தேடினா எதியாக இருக்காங்க. இவன் பேக் சைடில் உட்காந்துன்னு ஸ்டேரிங் எல்லாம் தேடுறான். இன்றைக்கி இருக்கிற அக்கிரமங்கள் நிறையா இருக்குது சார். அதை கூட நம்ம ரசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? அங்கே ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒவ்வொருத்தன் டபுள் ஆளாகிறான். யாருக்கிட்டையும் பேசாமல் உலகத்திலே தலை சிறந்த ஆயுதம் எது தெரியுமா? பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு சிரிச்சிட்டே போயிட்டே இருந்ததுன்னா பிரச்சனை வரவே வராது. அதுவும் செய்ய முடியலையா? மௌனமாக இருந்துருங்க. மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உண்மைங்க. நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்கள். மௌனத்தையும் கையில் எடுங்க. அதனால தான் அன்றைக்கி ஒன்று அம்மா சொல்லுது, ஏங்க நான் வரலட்சுமி விரதம் இருக்குவா, வெள்ளிக்கிழமை விரதம், நீ எந்த விரதம் மௌன விரதம் இரு, பிரச்சனையே வராதுன்னா. ஏன்னா மௌன விரதம் என்பதே அந்த மௌனம் தான் மனிதனுக்கு மிகப்பெரியது. அதனால தான் ஒரு குருக்கிட்ட போய் ஒரு சீடன் கேட்குறான், குருவே இந்த ஞானம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. தம்பி சொன்னார் பற்றி, அவர் கடையை பற்றி அவர் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, 25 ஆண்டு காலத்தினுடைய தவப்பயன். சுவாமி இமயமலையில் தவம் பண்ணிங்களா, பொதிகை மலையில் தவம் பண்ணிங்களா? எங்கேயும் இல்லைடா. ஒரு பெரிய ஜவுளி கடையில் லேடிஸ் செக்ஷனில், அதுவும் புடவை செக்ஷனில் 25 வருஷமாக சேல்ஸ்மேனாக இருந்தடா. அதனுடைய அனுபவம் தான் இந்த பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும். வாழ்க்கையில் நமக்கு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இருந்தால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் பிள்ளைகளுக்கு இன்றைக்கெலாம் ஆசிரியர்களை சொன்னதுனால சொல்கிறேன், அவங்க வகுப்பில் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சார். நான்லாம் எவ்வளோ பேப்பர் வீட்டில் வச்சுக்கிறேன்.
ஒரு வேளை நீங்கள் எப்பயாவது அடுத்த தடவை ஜனபால் கூட்டாருன்னா கூட அந்த பேப்பர்லாம் கூட உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அவன் அருமையாக எழுதுவான் சார். எங்களுக்கெல்லாம் தோணாத சிந்தனைலாம் அவனுக்கு வரும். நான் டெக்ஸ்ட் புக்கு ஆத்தராக கூட இருந்திருக்கிறேன். எனக்கு கூட அவ்வளோ ஞானம் வரல. காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக்கும்னா 4 வரி காந்தியை பற்றி எழுதிட்டு 5வது வரி எழுதிக்கிறான். ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சார் அவன் போகிற உலகமே வேறு சார். அவன் போகிற உலகமே வேறு சார். நீங்கள் அன்றைக்கி ஒரு பையன் பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையாரை கும்பிட்டுங்கிறான். அவன் பக்கத்துலேருந்து சொல்கிறான், சார் பிள்ளையாரப்பா 3வது உலக யுத்தம் வரவே கூடாது, உன்னை ரொம்ப வேண்டிக்கிறேன், 108 தேங்காய் கூட உடைக்கிறேன்னா. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு உலக சிந்தனை இருக்குது பற்றியா, இவன் ஒரு காந்தியின் அவதாரண்டா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு உன் மனசை பாராட்டுறேன்டான்னு. அப்படிலாம் இல்லை சார். அந்த மாதிரி நடந்ததுன்னா உன்ன மாதிரி வாதியார் ஒரு பாடம் எழுதிடுவான் சார். அதையாம சார் படிக்கிறதுன்னு. ஏற்கனவே 2ஆம் உலகப் போர் ஏன் நடந்ததுன்னு கேட்குறது, முதல் உலகப் போர் சரியாக நடக்காதனால 2ஆம் உலகப் போர் நடந்தது நான் எழுதினேன் சார். அவர் வாதியார் வச்சுட்டார் சார். அதனால தான் எனக்கு 3வது உலக யுத்தம் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப பிள்ளையார்கிட்ட வேண்டுறேன்னா. இப்போ அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்க. இல்லை அவனு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்று இருக்குது சார். புதையில் இருக்குது சார். கடவுள் ஒரு நாள் பக்தன் எதிரில் வந்தாரான். கற்பனையாக இருந்தாலும் எடுத்துங்க. அதுலேருந்து பக்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கிறாரு. நான் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போகிறேன். இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் சார்ஜ் தாங்கலை. அதனால் ஒரு ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், நான் நிதானமாக போய் வருவேன்னா. முடியாததெல்லாம் கேட்காத, கம்னு இன்னொரு வாரம் ஆப்ஷனல் தரேன், இன்னொரு வாரம் கேளு. என் வீட்டுக்காரம்மாவை பேச்சை குறைக்க சொல்லு. இப்போ ரோடு கட்டிய சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னாரு. மனைவி அமைவது இறைவன் தந்த வரும், அவள் மௌனமாக இருப்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம்னா ஒருத்தன் கவிஞன். தாய்மார்கள் கோச்சிக்காதீங்க. நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே நகைச்சுவை பிறக்கிற இடமே அதுதானே இல்லை. சந்தோஷமாக இருங்க ஐயா. வீடு என்பதே கலகலப்பாக இருக்கணும் சார். சில பேர் பார்த்துங்க கோயிலுக்கெல்லாம் போய் வருவான் தெரியுமா உங்களுக்கு, எல்லா கோயிலுக்கும் போவான். போய் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா கூடம்னு அதுக்கு பேர், கூடி இருந்து பேசுவதனால் கூடம்னு பேர். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நவகிரகம் மாதிரி இருக்கும். எல்லாம் நவகிரகம் ஒன்று பார்க்கவே பார்க்காது. அது பக்கம் பேசும். இப்போ செல்ஃபோன் வந்ததுனால அதாவது ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்னமோ அவங்களும் பிரதமர்கிட்ட பேசுகிற மாதிரியும் சிஎம்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிங்கிறான். உடைய வருத்தமாக இருக்குது. அதுவும் சீரியல்ன்றது பெரிய சிக்கலாக இருக்குது சார். எங்கள் வீட்டில் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இந்த 7 மணிக்கு ஒரு சீரியல் வருங்க. ஒரு அம்மா ஐஏஎஸ் எழுத போகும். ஐஏஎஸ் எழுத போகிறவங்கள வந்து தடுத்து வைக்கிறது ஒரு கும்பல் வரும், முகமூடி கும்பல். நான் அந்த சீரியலை வீட்டில் பார்த்துங்கிறேன். நானும் என் வீட்டு அம்மா, பக்கத்தில் மருமகள், அப்போல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், எல்லாம் உட்காந்துருக்குறோம். பக்கத்தில் எங்கள் வீட்டில் ஒரு லியோன்னு ஒரு நாய் பேரில் வைக்கல, அதுவும் வந்து அது ஒன்றுமே குறைக்காது, ஒன்றுமே பண்ணாது. அவன் எதுக்கு தான் என் பையன் வளர்க்குறான்னு எனக்கும் புரியல. ஆனால் அதுக்கு என்ன வேலை செய்கிறான் தெரியுமா? காலையில் எழுந்து அதுக்கு குளிப்பாட்டுறான், அதுக்கு முடி வெட்டி விடுறான், அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறான், எல்லாம் செய்யணும். ஒரு நாளுக்கு மாத்திரை வாங்கின்னு வர மாட்டான்றான் சார். எனக்கு அது புண்ணியம் பண்ணிக்குது, என்னை விட அது நாய் புண்ணியம் பண்ணிக்குது. சரி நானும் விட்டேன். அதுவும் உட்காந்து பார்த்துங்குது சார். இந்த சீரியலில் இந்த முகமூடி கொள்ளைக்காரன் அவளை தூக்கும்போது எழுந்து குறைக்குது சார். அது உம்மா நாள் சும்மா இருந்த நாய் இப்போ குறைக்குதேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கு சீரியல் புரியுது. அப்போ தான் நான் சொன்னேன், டே அது கூட கெடுத்துட்டிங்களே. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறேன், உனக்கு கற்பனைக்கு அளவுக்கு அதிகமாக போகுதியா, கம்முனு அது எதுக்கு குறைக்கிறதே, கம்முனுன்னா பார்த்துக்கினே இருண்ணா. நான் மறுநாள் 7 மணிக்கு அந்த சீரியல் நேரம் கரெக்டாக 7 மணிக்கு வந்து படுத்துக்கிச்சு சார். அங்கே டிவி ஆன் பண்ணுங்கடான்னு சொல்ல தெரியல அதுக்கு. அவ்வளோதான் சார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சிக்கல் அது சிக்கல். நான் விளையாட்டு சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரு பந்தயம் வைக்கட்டுமா? ஒரு பந்தயம் வைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாள் ஒரு சீரியலை பாருங்கள். நீங்கள் சீரியலை பாருங்களேன். ஆனால் எங்கள் நாட்டு தாய்மார்களை நான் வணங்குறேன். ஏன் தெரியுமா? இப்போ தனபால் இருக்கார், வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ சிவகுருநாதன் போகிறாரு, பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே தனபால் என்ன சொல்லுவார், அந்த டிவி சனியில் நிறுத்து. ஏன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பேசணும். ஆனால் பெண்கள் பேசும்போது அந்த மாதிரி பதிலே வராது. அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா கை சமையல் பண்ணினே இருக்கும், கண்ணு ஹோம்ஒர்க் எழுதுதான்னு பசங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கும்.
அதனால தான் பெண்களெல்லாம் சக்தின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இதான் சார், பவர் அவங்களுக்கு அதிகம். 4 வேலையும் தடைபடாமல் நடக்கும். நமக்கு அப்படி கிடையாது. ஒரு வேலையும் உருப்படியாக நடக்கணும்னா எல்லாம் அமைதியாக இருக்கணும். இதுதான் நம்ம இயல்பு. ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வீட்டிலே பாருங்களேன், வளர்க்கும் போதே இவனுக்கு ஒரு கார் பொம்மை, ஒரு ஸ்கூட்டர் பொம்மை வாங்கியாந்து கொடுங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் பொம்மை வாங்கியாந்து கொடுங்களேன். ரெண்டையும் பாருங்கள், 1 மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள் அவன் அக்கா பிரித்து தனித்தனியாக வச்சுருவான். இது என்ன பண்ணும் தெரியுமா? அதுக்கு ஒரு சடை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு பேர் வச்சு ஃபேமிலி நடத்தும் சார். அது அந்த பவுனோட பெண் குழந்தையினுடைய சுபாவம் அது. ஆனால் நம்மளால போய் திட்டி பாருங்கள், ஏன்டா பொம்மையை பிரிச்சுட்டேன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் செட் பண்ணிடுவான் சார். அந்த திறமையும் அவனுக்கு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், ரசிங்கன்றேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான் மகாகவி பாரதி. அடிவயிறு பட்டினி சார், அவன் ஆனந்தத்துக்கு பட்டினியே கிடையாது. நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் சார் அது. எவ்வளோ பெரிய சிறப்பு அது. அதனால தான் பார்க்கறதெல்லாம் மகிழ்ச்சி அடைங்க. அது அந்த வரத்தை நீங்கள் நிறைய பேர் வேணாக்கிறான் சார். எங்கே இல்லை அந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும்? எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது சார். நன்றி அம்மா சகோதரி டைகர் ஜெயக்குடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட அந்த நகைச்சுவைக்கு குரலுக்கு சொந்தக்காரர் ஐயா திரு புலவர் ராமலிங்கம் அவர்கள். ஐயா திரு புலவர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அந்த ஆடியோவில் தொடக்கத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார். அவருடைய டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அரசு பள்ளியில் இணைந்த நாளை சொன்னார். அது 1972 அப்படிங்கிறத சொன்னார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 72 நான்லாம் பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு ஐயா இன்றைக்கும் பட்டிமன்றங்களில் ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக பேசி கொண்டிருக்கிறார், அழகாக பேசி கொண்டிருக்கிறார், நகைச்சுவையோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்றும் இளமையோடு இருப்பதற்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டேன். அவருடைய வயது நமக்கு இது நாள் வரை தெரியல. அவர் ஒரு 20 வயதில் 21 வயதில் தன்னுடைய அரசு பள்ளி அலுவலராக அவர் அரசு பள்ளி ஆசிரியராக அவர் பங்கு பெற்றார் அப்படின்னா இன்றைக்கி அவருடைய வயதானது ஒரு 75 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதாவது இந்த ஆடியோ எப்போ வந்ததுன்னு தெரியல, எப்போ பேசினாருன்னு தெரியல. அது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம், 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம். நம்ம இப்பொழுதுனே வைத்துக்கொள்வோம், இந்த வருடம் பேசினார் அப்படின்னு வைத்துக்கொண்டால் கூட அவருடைய வயதானது ஒரு 75 அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பதாக புரிந்து கொள்ளலாம். இன்றும் அவர் இளமையோடு இருப்பதற்கு அவருடைய நகைச்சுவைகள் தான் காரணம் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். நம்ம 8 நடை பயிற்சி செய்தால் நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்ல பல உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் இளமையாக இருக்கலாம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு பல்வேறு வகைகள் இருக்கிறது. அதில் இந்த நகைச்சுவையும், ஏன்னா அவர் கரண்ட் அப்டேட்டில் அவர் அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை இன்றைய காலகட்டத்தோடு இணைத்து பேசுவார். நீங்கள் இந்த ஆடியோலேயே நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஆடியோவை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களோடு பகிரணும். ஆனால் நேரம் அப்படிங்கிறது இப்பொழுது குறைவாக இருப்பதனால நம்ம நிச்சயமாக இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை, ஸோ செவ்வாய்க்கிழமை இந்த ஆடியோவை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதில் அவர் சொன்ன பல்வேறு விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவைகளையும் பார்க்க வேண்டியது இருக்குது, பேச வேண்டியதாக இருக்கிறது. ஸோ நாம் இப்போ அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அந்த நகைச்சுவை உணர்வும், அவர் அந்த நகைச்சுவையோடு இருப்பதும், நகைச்சுவை கலந்து பேசுவதும் அவருடைய இளமையை, அவருடைய ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். ஸோ இதை நாம் ஐயா திரு புலவர் ராமலிங்கம் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம். அவருக்கு நமது நன்றியை சொல்லி, அவர் என்றென்றும் இளமையோடு இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி, இந்த ஆடியோக்கான விளக்கத்தை நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம்ங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்குடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில்
நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். தங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.